ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சையத் சுஜா அப்படிங்கிற நபர் வந்து அமெரிக்காவில இருந்து ஒரு ஷாக்கிங் கிளைம்ஸை வந்து சொல்லியிருக்காரு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர் கோபிநாத் முண்டே அப்படிங்கிறவர் தான் என்னை தொடர்பு கொண்டு எனக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. அவருக்கு நான் வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற செய்வதற்கு உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து எம்விஏ மகாராஷ்டிரா விகாஸ் ஆகாடி, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி கிட்ட கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து 53 கோடி, அதாவது 6 மில்லியன் யூஎஸ் டாலர் கொடுங்க, நான் வந்து உங்களை வெற்றி பெற வச்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த இந்தியா டுடே நிறுவனம் அவங்களுடைய அஃபிஷியல் இதில் வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ ஒரு கேள்வியை உருவாக்குது. என்ன அப்படின்னா, இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 33 இடங்களை வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி வலுவாக மக்கள் ஆதரவை வந்து ஷோ பண்ணி காட்டிட்டாங்க. ஆனால் பிஜேபி கூட்டணிக்குள்ளாக பல்வேறு குளறுபடிகள் போயிட்டு இருக்கிறது. மக்கள் மத்தியில் அவர்களுக்கு சுத்தமாக ஆதரவே இல்லை. அந்த மாநிலத்தில் விலைவாசி உயர்வு, வேலையின்மை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல் அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குன்னு தான் பல பத்திரிகைகளும் அவர்கள் நடத்திய கள ஆய்வுல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல மக்கள் சொன்ன தகவல்களாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால பாரதிய ஜனதா கட்சி, அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே இந்த 3 குரூப் மேலையும் மக்கள் நம்பிக்கையாக இல்லை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோடி, அமித்ஷாவால அந்த மகாராஷ்டிரா மாநில மக்களே பிஜேபி மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் பிஜேபி வந்து துரோகம் பண்ணியிருக்கு. அதை தாண்டி குஜராத்திலிருந்து வந்தவர்கள் மகாராஷ்டிர மக்களை, மகாராஷ்டிர தலைவர்களை ஆட்டி படைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளாக அந்த மாநில மக்கள் இருப்பதாக சொல்றாங்க. ஏற்கனவே அங்க களம் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் இவிஎம் மீது பிஜேபி பழிய போட்டுடலான்றதற்காக இப்படி ஒரு செய்தியை இந்தியா டுடே மூலமாக இந்த நேரத்துல கொண்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. ஏன் அப்படின்னா, பல இடங்கள்ல இந்தியா கூட்டணி தரப்புலையும் சரி, பல கட்சிகள் தரப்புலையும் இவிஎம் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நாளுக்கு நாள் பெருத்து கொண்டே வருகிறது. ஹரியானா மாநில தேர்தலில் சமீபத்துல போன மாசம் நடந்து முடிஞ்ச தேர்தலே பாத்தீங்கன்னா, அங்க இவிஎம் மெஷின்ல வந்து முறைகேடு நடந்திருக்குது, ஃபால்ட் இருந்திருக்குது. ஏன்னா இவிஎம் மிஷினோட சார்ஜ் வந்து குறையவே இல்லை. 8 மணிக்கு ஆன் பண்ணப்பட்ட அந்த மெஷின் வந்து 12 மணி வரைக்கும் 98% சார்ஜோட இருக்குது அப்படின்னா அது எப்படி அப்படின்றாங்க. அதே மாதிரி இதற்கு முன்பும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவிஎம் மிஷின்ல வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையும், எண்ணப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையும் டேலி ஆகல. ஒட்டுமொத்தமாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, 10,000 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படின்னா, அந்த வாக்குகளை எண்ணுறப்ப 12,000, 13,000ன்னு வாக்குகள் வந்தது அப்படின்னா, இது எந்த விதத்துல எப்படி இது நடக்கிறது அப்படிங்கிற கேள்விகளை பலரும் கேட்டாங்க. ஆனா இதுவரைக்க தேர்தல் ஆணையமோ, இந்த மோடி அரசாங்கமும் அதற்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்திருக்கிறோம். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையும், அந்த தேர்தலுக்கு முன்பும் பார்த்தீங்கன்னா, பல கேள்விகள். அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற 5 மாநில தேர்தல்கள்ல தேர்தல் நடந்துச்சு. அங்கேயும் இதே கேள்விகள் தான் எழுப்பப்பட்டது. குறிப்பாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற அந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டது. பல புகார்கள் அளிக்கப்பட்டது. வேட்பாளர்கள் தரப்புலையும் புகார்கள் கொடுக்கப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லிச்சுன்னா, இதில் இந்த மாதிரி எந்த சந்தேகங்களையும் கொண்டு வராதீங்க, இது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீதான சந்தேகங்கள் அப்படிங்கிறது குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த சையத் சுஜா அப்படிங்கிற நபர் வந்து யாரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உண்மையிலேயே அதுக்கு பின்னணி வந்து வேலிடிட்டி இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோம். 2019 ஜனவரி 21ஆம் தேதி சொல்றாரு, இவர் வந்து நான் வந்து
2009லிருந்து 2014 வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் இசிஐஎல்னு சொல்லக்கூடிய நிறுவனம். அதுல வந்து பணிபுரிஞ்சிருக்கிறேன். 2009 டு 2014 காலகட்டத்தில தயாரிக்கப்பட்ட அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லயும் என்னுடைய வேலைப்பாடுகள் இருக்கு. அத டிசைன் பண்ணதுலருந்து எல்லா விஷயங்களையும் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த காலகட்டத்தில உருவாக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தான் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஸோ அத வந்து எளிதாக நம்ம ஹேக் பண்ணலாம். நான் அனைத்து மெஷின்களையும் சொல்லல அப்படிங்கிற ஒரு கருப்பொருளையும் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சில மெஷின்கள் வந்து சில குறிப்பிட்ட காலகட்டத்தில தயாரிக்கக்கூடிய அந்த மெஷின்கள ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இதுல ஒரு பொருள் வர்ற மாரி பார்க்க முடியுது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில தான் கோபிநாத் முண்டே அப்படிங்கிற பிஜேபி தலைவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாரு. அதன் அடிப்படையில நான் பண்ணி குடுத்ததுனால தான் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அஃப்கோர்ஸ் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இத கம்ப்ளீட்டா நிராகரிச்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனமும் எல்லா த எல் எல எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனமும் இத நிராகரிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து இந்த இந்த சொல்லப்பட்ட நபர் சையத் சுஜா அப்படிங்கிற நபர் வந்து இந்த காலகட்டத்தில எங்களோட ஒர்க் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ சையத் சுஜா வந்து என்ன பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆ சீனியர் பொலிட்டிக்கல் லீடர் ஃப்ரம் எம்விஏ மகா விகாஸ் ஆகாடி இந்தியா கூட்டணி தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு வந்து ஒரு $6,000,000 52லிருந்து 53 கோடி வரும். அத வந்து எனக்கு குடுத்தீங்கன்னா, நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸான ப்ராசஸ் தான். ஃப்ரீக்வன்சிய வச்சு ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணலாம் இவிஎம்ம அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. இத வந்து யாராவது ஒருத்தர் ஒரு மொபைல் ஃபோன எடுத்துட்டு, நீங்க அந்த இவிஎம் மெஷின் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போகணும். அத கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணிட்டு, ஃப்ரீக்வன்சிய வந்து நாங்க ஐசோலேட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அத வச்சு நம்ம மேனிபுலேட் பண்ணி, நான் வந்து அ உள்ள வந்து நான் என்ன டேட்டா ஃபீட் பண்றேனோ, அதுதான் அங்க நடக்கும் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்கிறாரு. ஃபார்மர் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் எஸ்.ஒய் குரைஷி என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, இது டோட்டலாவே வந்து அப்சூர்டு. இதெல்லாம் வந்து அப்படி செய்யவே முடியாது. அவர் மேல வந்து நீங்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாரி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சையத் சுஜா யாரு? அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? அவருடைய பேக்கிரவுண்ட் என்ன? அப்படின்னு பார்க்கிறப்ப இந்தியா டுடே குடுத்திருக்கக்கூடிய தகவல், அவர் வந்து பிஹெச்டி மைனர் இன் மேத்தமேட்டிக்ஸ் எங்கன்னா ஜேஎன்டியூஹெச் அப்படிங்கிற யுனிவர்சிட்டியில பண்ணியிருப்பதாகவும், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் சாதன் காலேஜ் அப்படி பண்ணியிருக்கதாவும் சொல்றாங்க. அங்க போய் விசாரிச்சதுல, அந்த மாரி எந்த ரெக்கார்டும் அவர பத்தினது அங்க இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னதாக இந்தியா டுடே சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சையத் சுஜா அப்படிங்கிறவரு எங்க இருக்காரு அப்படின்னா, சிகாகோ அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல இருக்கிறாரு. அவர் வந்து கவர்ன்மென்ட் கஸ்டடில இருக்கிறாரு. கவர்ன்மென்ட் கஸ்டடினா அசீலம் சொல்லுவாங்க. அடைக்கலம் கொடுக்கப்பட்டவரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இவரே சொல்லிக்கிறாராம், சுஜா அவர்களே சொல்லிக்கிறாராம், நான் வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்க்கு நான் வந்து ஒரு கான்ட்ராக்டரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து மார்ச் 1, 2018ல வந்து இவரோட ஃப்ரெண்டு, அப்புறம் இவரோட கொலீக் ஒருத்தவங்க வந்து ஹைதராபாத்ல அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. எதனால அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷின ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, ஸோ இவர வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவர் வந்து யுஎஸ்க்கு வந்து யுஎஸ் கவர்ன்மெண்ட் கிட்ட வந்து அசீலம் வாங்கியிருக்கிறாரு, அடைக்கலம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாரி இவருடைய பின்னணி தகவல்கள சொல்றாங்க. ஸோ 2014 எலக்ஷன்ல இவர் வந்து நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும், அதற்குரிய பின்னணிகள வெரிஃபை பண்ணி பார்க்கிறப்ப, எதுவுமே பொருந்தல அப்படிங்கிறதையும் இந்த இந்தியா டுடே வந்து சொல்லுது. ஸோ இப்ப இந்த மாரி பொருந்தல, வாய்ப்பில்ல அப்படின்னு சொன்னாலும், இத ஏன் இந்தியா டுடே வெளியிடணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா, ஒருவேள இப்பவே நரேட்டிவ் செட் பண்றதற்கு இந்தியா டுடே உதவி செய்யுதா? அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுல கருப்பொருளாக அந்த சையத் சுஜா அப்படிங்கிற நபர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வோட் கவுண்ட் ஃபைல் ஆன் இவிஎம் கண்ட்ரோல் யூனிட் கேன் பி மேனிபுலேட்டட் அப்படின்னு சொல்றாரு. அந்த வோட் கவுண்ட் பண்ணக்கூடிய ஃபைல் இருக்கு இல்லையா? அந்த ஃபைல வந்து இவிஎம் கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து மேனிபுலேட் பண்ண முடியும். ஏன்னா, அங்க தானே நடக்குது. கடைசியா இத்தன நம்பர் இந்த வாக்காளர் வேட்பாளர் வாங்கியிருக்கிறாரு.
இந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் இத்தனை நம்பர்ல வாக்குகள் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் கடைசியில. அதுக்கு முன்னாடி பதிவானது என்ன வேணா இருக்கட்டும். கடைசியில அத வச்சு தான் அவங்க டேட்டாவ வந்து சொல்லப் போறாங்க. ஸோ அந்த இடத்துல மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்றாரு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியும் இவிஎம் கூட அப்படின்னு சொல்றாரு. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம்னு ஒண்ணு இருக்கு. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில அதுவும் குறிப்பாக இந்த போர் விமானங்கள், போர் கம்யூனிகேட்டிவ் கருவிகள் தயாரிக்கக்கூடியதுல ரொம்ப பிரபலமானவங்க. அவங்களுடைய ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி தான் இதுல பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இவர் சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து நிராகரிச்சுட்டாங்க. இதுலலாம் அப்படிலாம் நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் பல தரப்புகள் சொல்லக்கூடியது அனைத்து மிஷின்களிலும் இதை பயன்படுத்த முடியாது. சில இடத்துல பயன்படுத்தி தான் இவர்கள் இப்படி வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னும் இருக்குது. இதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.